Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட், எந்த எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணவே கூடாத எக்ஸசைஸ், அது எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மாடல் கொஷின் பேப்பரும் நம்ம வந்து இந்த வீக் ரிவிஷன் வீக் தான். ஸ்டடி பிளான் வைஸ் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். சீக்கிரமாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் ஈஸியாக எந்தெந்த மாடல் கொஷின் பேப்பராக, ஸ்டடி பிளானாக, எந்த சப்ஜெக்டோட மாடல் கொஷின் பேப்பர் வேணும், இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுமோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஓவரால் ஃபுல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 1 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் வந்திருக்கு. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து சைடில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ஷனை நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஏன்னா சேம் ஆப்ஷன் இப்போ பாருங்கள், 3/2x² ஒன்று கொடுத்துருக்காங்க, 2/3x². ஸோ சில ட்விஸ்ட், நம்ம சில சேஞ்சஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறணுன்னா அந்த ஆன்சர், அதுக்கான ஆன்சரையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணுங்கள். ஓவர் ரைட்டிங் அடித்து எழுத வேண்டாம். பார்ட் பி பார்த்திங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் எனி 5 கொஷின்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா செட் லாங்குவேஜ்லேருந்து மார்க்ஸ், ஓவரால் மார்க்ஸும் நம்ம சொல்லியிருப்போம். இத்தனை மார்க்ஸ் வந்து செட் லாங்குவேஜில் வந்து நமக்கு கவர் பண்ணுவாங்க. 14th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின் 8th கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஃப் ஆஃப் ஜி அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 11, 12th arithmetic progression. தென் 14th வந்து சால்வ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 5, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 1. ஸோ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய்யை. இது இந்த கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின், 2 மார்க் கொஷின். அண்ட் தென் பார்ட் சி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் எனி 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ ஈச் கொஷின் கேரிஸ் 5 மார்க்ஸ் இல்லையா? கொஷின் நம்பர் 21 இதில் கம்பல்சரி. 15, 16 அண்ட் தென் 17 பார்த்தீங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்தது. அதுக்கடுத்து பெரிமீட்டர்ஸ் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசி அண்ட் பிக்யூஆர். அதோடது கொடுத்துட்டு பிக்யூவில் ஃபைண்ட் ஏபின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சம் டு என் டேர்ம்ஸ் ஒரு கொஷின் வந்திருக்கு. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ், இதுதான் கம்பல்சரி கொஷின். ஸோ ஆப்ஷனில் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாத கொஷின். நமக்கு 7 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 5 கேட்டிருக்காங்க. பார்ட் டி பார்த்திங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டடி பிளான்லேயும் நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். எதர் நான் ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் டெய்லி ஒரு சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் இருக்கும். இல்லைனா வந்து அதாவது தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ். ஸோ ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஸ்டடி பிளான்லேயும் கொடுத்துருந்தோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு கிவன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இது ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 8 மார்க்ஸில் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஜாமெட்ரியோ கிராஃபோ ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ரெஃப் டயக்ராம், ஸோ வாட் எவர் இட் மே பி, கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஜாமெட்ரி அண்ட் தென் கிராஃப் இருக்கா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. 1 மார்க் முடிச்சுட்டு ஜாமெட்ரி இருந்தால் ஜாமெட்ரியில் ஃபுல்லாக வந்து தரோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 22ல் ஏ ஆர் பி சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் 6 to 7 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் சென்டம் எடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.